Do the 12th sum at following is the trial balance extract for Arun and traders 31st March 2018. Using this one, you have to prepare a trading and profit and loss account and the balance sheet, all three together. Building will come first. Will categorize where it will come. Building will come in the balance sheet asset side. Plant and machinery also balance sheet asset side. Cash purchase, credit purchase, both will add. Then we'll put in the trading accounts debit side போடுவோம். Next sales account, trading account credit side. Bills payable will come in the balance sheet. Then this coal and water will come in the trading account. Balance sheet la asset side will come. Coal and water will come in the trading account debit side. Office expense debit side la profit and loss account. Rent received profit and loss account la credit side received. Carriage outwards profit and loss account debit side. Repair and maintenance வந்து profit and loss account la debit side it will come. Next wages will come in the trading account debit side. Debit as இங்கே தனித்தனியாக கொடுத்தேன். இது டெபிட் இது கிரெடிட் ஸ்ட்ரெயிட்டாக அதனால ரெண்டு கொடுத்துக்கிறேன். திஸ் வில் கம் இன் த பேலன்ஸ் ஷீட். இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சேரும். இது வந்து கிரெடிட்டு இது டெபிட் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஷ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட். கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைட். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். டிப்ரிசியேஷன் ஷுட் பி பிளான்ட் அண்ட் மிஷினரி 20%. இங்கே பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி இங்கோட கொடுத்தாங்க 12,000 கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி அந்த 12,000ல் இன்ட்டு 20 டிவைடட் பை 100 வர ஆன்சரை போடணும். அதுக்கப்புறம் வர ஆன்சரை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து 12,000ல் இதனுடைய ஆன்சரை மைனஸ் பண்ணி போடணும். நெக்ஸ்ட்டு வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங். வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங்கை என்ன பண்ணணும் அப்படின்னா 750 கொடுத்துக்கிறாங்க. இதை ஆட் பண்ணணும். எங்கள் வேஜஸ் இங்கே இருக்குல்ல இந்த வேஜஸ்லாம் ஆட் பண்ணணும். ஆஃப் ரிப்பேர் ஆஃப் மெயின்டெனன்ஸ் நெக்ஸ்ட் இயர் ரிப்பேர் ஆஃப் இயர் அப்படி கொடுத்துக்கிறாங்க. என்னது ரிப்பேர்ஸ் இங்கே என்னன்னு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 500. ஓகே இதில் ஹாஃப் எவ்வளோ 250. இந்த 250 என்ன பண்ணணுமா தெலுங்கு ப்ரீபெய்டு. அப்போ ப்ரீபெய்ட்னா லெஸ்ஸு, அவுட்ஸ்டாண்டிங்னா ஆடு, ப்ரீபெய்ட்னா லெஸ். நெக்ஸ்ட் இயர் பெய்டு நெக்ஸ்ட் இயர்னால் முன்னாடியே பே பண்ணுறது அதுதான் ப்ரீபெய்டு. தென் ஒன் மோர் இஸ் தேர் க்ளோசிங் ஸ்டாக் குட் பி வேல்யூட். இது வந்து 2 டைம்ஸ் என்ட்ரு பண்ணும். ஒன்று வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் சைடு வரணும், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரணும். இந்த என்ட்ரிஸ் எல்லாமே 2 டைம்ஸ் வந்திருக்கணும். ஒன்று இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு தடவை என்ட்ரி ஆகிருக்கணும். அக்கார்டிங் டு தட் தென் ஒன்லி பேலன்ஸ் ஷீட் வில் டேலி. தென் நவ் வில் டூ த சம் நவ். அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை செகண்ட் காலமில் அப்படியே போய் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து 2 பர்ச்சேஸு. இங்கே கேஷ் பர்ச்சேஸு கிரெடிட் பர்ச்சேஸ்க்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து கேஷ்ன்னு போடலாம். கேஷ் பர்ச்சேஸ் ஹவு மச் இஸ் தேரு 30,000 இருக்குது. கிரெடிட் பர்ச்சேஸு ஹவு மச் இஸ் தேரு இட் இஸ் தேரு 8,500. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எவ்வளோ வருது 38,500. நெக்ஸ்ட்டு 2 கோல் அண்ட் வாட்டர். வாட் இஸ் த அமௌண்ட் இஸ் தேர் 1,625. நெக்ஸ்ட்டு 2 வேஜஸ்ஸு. வேஜஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அதனால் இந்த காலமில் போகலாம். 9,250. ஆடு அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். யூ கேன் சி வேஜஸ் வந்து ஹவு மச் மீன்ஸ் 750. இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம்னா வில் கெட் இட் அஸ் அ 10,000. நெக்ஸ்ட்டு this side will go for the sales. By sales what is the amount will get sales வந்து 63,250. எதுவுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செகண்ட் காலமில் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து பை க்ளோசிங் ஸ்டாக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ளோசிங் ஸ்டாக் how much means 15,000. okay if we that's all here for the trading account. We'll close here also will close.
This side only will get a more, we'll get it as a 78,250. Here also 78,250. Okay, now what we have to do, 78,250 la இது எல்லாமே add பண்ணோம். If you add all this means we will get at a 63,125. minus பண்ணோம்னா we will get as a 15,125 will get. So in the 15,000 தான் in this side only less amount. So 15,125. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக என்ன எழுதும், ட்ரேடிங் அக்கௌண்ட் பண்ணுறதுனால we will write as a 2 gross profit. ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது பேலன்சிங் ஃபிகர். நெக்ஸ்ட்டு வில் கண்டினியூ, அப்படியே போடலாம், ஹெட்டிங் போடலாம், நகப்படலாம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்டில் we have to transfer. What is amount here? by gross profit. எந்த அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட் எடுத்து இங்கே எழுதணும், 15,125. So we'll do the profit and loss account. Come for the debit side to office expenses. Amount is 5,250. Next under to carriage outwards. Carriage outwards inwards எதுனால debit side தான். carriage outwardsனா profit and loss வரும். carriage inwardsனா trading accountல போகும். மொத்தத்தில் அது debit side தான் வரணும். Don't confuse in that. Next வந்து carriage outwards 2,875. Next வந்து to repairsக்கு வந்து adjustment இருக்கு. What is the amount is 500. அங்கே என்ன சொல்லிக்கிறாங்க, less prepaid அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 month சொல்லியிருக்காங்க. 500 ஆஃப்னா என்ன, ஆஃப் அப்படின்னா 1 yearக்கு 12னா அப்போ 6 monthன்னு அப்போ அது 6 divided by இதில் half எவ்வளோ 250. ஓகே, ஸோ இந்த 250 வந்து மைனஸ் பண்ணால் வில் கெட் இட் as 250. நெக்ஸ்ட்டு to depreciation. Okay, what is the amount of depreciation on plant and machinery? Amount is plant and machinery tabular column la கொடுத்திருக்கிறது வந்து 24,000. plant and machinery வந்து tabular column la 12,000 கொடுத்துக்கிறாங்க. 12,000 into 20 divided by 100 போட்டோம்னா how much will get it as a 2,000. வெளியவே போட்டுக்கலாம், 2,400. So next you will come for the credit side. Already gross profit இருக்கு. இன்னொன்று இருக்குதுன்னா by rent received. Amount is 1,750. So we'll close profit and loss account. This side only will get it as a more amount. Amount is how much means 16,875. Here also 16,875. இப்போ 16,875 this side if you add all this means we'll get it as a 10,775. இப்போ மைனஸ் பண்ணோம்னா 6,100 வரும். இந்த அமௌண்ட்டு தான் என்ன பண்ணலாம், 6,100 இந்த பக்கம் லெஸ் இல்லை, இது இல்லை, இங்கே போய் என்ன பண்ணோம் to net profit. ஸோ இதுதான் வந்து பேலன்சிங் ஃபிகர். ஓகே, 6,100 இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் எழுதணும். ஓகே, 6,000. இப்போ பேலன்ஸ் ஷீட் போடலாம். என்ன பண்ணலாம், இப்போது வில் ரைட் as a பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2016. இது வந்து அசட் சைடு, இது வந்து லைபிலிட்டி சைடு. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம அசட் சைடு எழுதலாம். பில்டிங் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு எதுவும் இல்லை, அதனால செகண்ட் காலமில் போடல 17,500. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பிளான்ட் அண்ட் மிஷினரி ஷார்ட்டாக எழுதுகிறேன். ஓகே, மிஷினரிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது 12,000. ஓகே, லெஸ் வந்து டிப்ரிசியேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து 2,400 கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த டிப்ரிசியேஷன் அமௌண்ட்டை வந்து இங்கே வந்து லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ண எவ்வளோ அமௌண்ட் வரும், 9,600 வரும். நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட் எவ்வளோ வந்து 6,750. நெக்ஸ்ட் வந்து டெபிட்டாஸு அமௌண்ட் வந்து 9,000. நெக்ஸ்ட் வந்து கேஷ் அமௌண்ட் வந்து 2,000. நெக்ஸ்ட்டு அன்பெய்டு
ரிப்பேர்ஸ் நம்ம பார்த்தோமில்ல ரிப்பேர்ஸ் அமௌண்ட் இங்கே இவ்வளோ 250 இந்த 250 இங்கே ஒரு டைம் எழுதிட்டோம், இன்னொரு டைம் இங்கே எழுதுகிறோம். எவ்வளோ மச்சு 250. நெக்ஸ்ட்டு வந்து க்ளோசிங் ஸ்டாக் இங்கே எழுதுனல இங்கே ட்ரேடிங் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக் how much 15,000. ஓகேவா, இவ்வளோ முடிஞ்சிச்சு. ஓகே, நம் வில் கம் ஃபார் த லைபிலிட்டி சைட். லைபிலிட்டி சைடில் வந்து கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,500. நெக்ஸ்ட்டு வந்து கேபிட்டலில் வந்து நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணால் அதனால் உள்ளவே போட்டிருக்கலாம். திஸ் அமௌண்ட் how muchனா 44,750. நெக்ஸ்ட்டு ஆடு நெட் ப்ராஃபிட். ஓகே, இந்த நெட் ப்ராஃபிட் இங்கே கண்டுபிடிச்சிருக்குல்ல 6,100, இதை வந்து 6,100 வந்து ஆட் பண்ணணும். வாட் இஸ் த அமௌண்ட் we will get it as a 50,850. நெக்ஸ்ட் வந்து வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் இந்த வரணும். அவுட்ஸ்டாண்டிங் how much amount is 750. So both the sides if we calculate means we will get a 60,100 and we have to check it. See, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் 2 டைம் வந்திருக்கணும். ஓகே, இந்த டிப்ரிசியேஷன் இங்கே பாரு, இங்கே 20%, இங்கே பாரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இங்கே பாரு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் 20% இது இங்கே ஒரு டைம் இங்கே ஒரு டைம் வந்திருக்குது. அடுத்த டைம் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து 2வது டைம் வந்திருக்கு. 2 டைம் முடிஞ்சிச்சா. அடுத்து பாரு வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் 750. இங்கே பாருங்க யார் இங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 1 டைம் வந்திருக்குது. இங்கே எழுதியிருக்கோம் அவுட்ஸ்டாண்டிங் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். அதே பேலன்ஸ் ஷீட்டில் இங்கே 2வது டைம் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாரு ஹாஃப் இயர் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் இங்கே எழுதியிருக்கலாம் 250. அதாவது ரிப்பேர்ஸ் இந்த 500ல் ஆஃப் 250 எழுதணும் இல்லை, அந்த அமௌண்ட் இங்கே பாரு இங்கே ஒரு தடவை வந்திருக்குது. அதே என்னென்னா பேலன்ஸ் ஷீட்டில் இங்கே எழுதியிருக்கோம் பாரு, இங்கே 2வது டைம் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே பாரு க்ளோசிங் ஸ்டாக்கு இங்கே இருக்கு இல்லையா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன எழுதிக்கிறோம், இங்கே ஒரு தடவை எழுதியிருக்கோம் இல்லையா. அதே க்ளோசிங் ஸ்டாக் வந்து இங்கே என்ன பண்ணிக்கிறோம், பேலன்ஸ் ஷீட்டு 2. அப்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வர என்ட்ரி எல்லாமே என்ன பண்ணணும், 2 டைம்ஸ் எழுதணும். அப்போ தான் உன் சம்மு டேலி ஆகும் பேலன்ஸ் ஷீட்டு. தட்ஸ் ஆல்.